என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இதுநாள் வரை இல்லாமல் இன்று உன் வீட்டில் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு இழப்பு ஏற்பட போகின்றது. அதனை எப்படி சரி செய்வது என்பதனை இந்த வாக்கின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் தரப்போகின்றது என்னவென்று நீ அறிய வேண்டுமல்லவா? நான் எதற்காக இங்கு வந்திருக்கின்றேன் என்று நீ பயந்து கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் ஒரு கட்டத்தில் நீயே தவித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விஷயத்தை வெளியே சொல்லலாமா என்ற எண்ணத்தோடு நீ பயந்து கொண்டே இருக்கின்றாய். அந்த பயத்தை போக்குவதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் உனக்கான அதிசயத்தை நடத்துவேன் என்று சொன்ன பிறகும் நீ மனதிற்குள் எதை நினைத்து கொண்டு வருமா வராதா என்று கூட யோசித்தாய். என் தங்கமே, இப்பொழுது உன்னிடம் ஒன்றை சொல்கின்றேன், கவனமாக கேள். நீ விட்ட சாபம் ஒருவருக்கு இங்கு பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஏனென்றால் இதுநாள் வரையிலும் உன் தங்க பிள்ளை தாங்க முடியாத சோதனைகளை அல்லவா அனுபவித்து கொண்டிருந்தாய். தாங்க முடியாத வேதனைகளை அல்லவா அனுபவித்து கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னில் மற்றவருக்கு என்னவென்று புரிய வைக்க வேண்டாம். என் தங்கமே, உன் நிலையை மற்றவர்களுக்கு என்னவென்று புரிவிக்க வேண்டாம். முன்னிலையில் இப்படித்தான் இருந்து கொண்டு இருந்தது என்று உனக்கு துரோகத்தை இழைத்தவர்களை பற்றியும் உன்னை மானத்தை இழுத்தவர்களை பற்றியும் அவர்களுக்கான விஷயத்தில் நீ புரிய வைக்கவே வேண்டாம். என் தங்க பிள்ளையே, நீ யோசித்து யோசித்து உனக்கான விஷயத்தில் இழந்ததெல்லாம் போதும். இனி உனக்கு சந்தோஷத்தை என் அன்பினாலும் என் அருளினாலும் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் கஷ்டத்தின் என் பிள்ளையை நான் தவிக்கவிட இனிமேலும் நான் விடமாட்டேன். என் பிள்ளையே, நீ கலக்கமடையாதே. உன் வாழ்க்கை துணையை உன்னிடத்தில் வந்து சேர்க்கத்தான் இருக்கின்றேன். நீ ஒரு விஷயத்தை ஆழ்ந்த சிந்தனைகளோடு எண்ணிக்கொண்டிருந்தால் இது இப்படிதான் நடக்கும். நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது உன் முயற்சியை மட்டும் நீ விட்டு விடாதே. எப்படியாவது என்ன செய்தாவது என் வெற்றியை நீ விட வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருக்கின்றாயல்லவா? என் தங்கமே, பெற்ற பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றவுடனே தன் பிள்ளையை அழைக்கும் வரை அங்கு காத்திருப்பாரே இல்லை தானே? என் தங்கமே, நன்றாக இல்லாதவள் என்று உன்னை பற்றி குறம் கூறியவர்களை எல்லாம் நீ மனதார வருந்தி கொண்டிருக்கின்றாயல்லவா? என்னை நீ அழைக்கவே தேவையில்லை. அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நான் நிச்சயமாக அந்த தண்டனையை நான் கொடுத்து விடுவேன். அதை கொடுப்பது தானே ஒரு தாய்க்கான சிறப்பு. இதை நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உன் குரல் கேட்டு உனக்கான பொக்கிஷத்தை உன் கையில் கொடுப்பதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். பத்திரமாக இருப்பதற்கான வழிகளை சொல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். பொய்யாக பழகி இவர்களிடம் நீ உண்மையாக பழகி ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறேயே தவிர கண்ணெதிரே நின்று கொண்டு இருக்கின்றேனே என்று நினைக்க வேண்டாம். அவர்களையும் திருத்தி உனக்கான வாய்ப்பை நல்லதொரு வாய்ப்பாக தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் மனதில் நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம். உன் நேரத்தை வீணாக்காமல் உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் அம்மா நான் வந்திருக்கும் பொழுது உன் கஷ்டமான சூழ்நிலையில் உன்னை சிந்திக்க வைத்து விட்டு அங்கு நிம்மதி பெற்றுவிடலாம் என்று நினைப்பவர்களின் வாழ்க்கையில் நீ உனக்கு என்ன தேவையோ அதனை மற்றும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு. அவர்களை நான் பார்த்து விடுகின்றேன். அதை என்னிடம் நீ கேட்டு விட்டாய் அல்லவா? உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் நிலையும் எனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது. நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை பார்த்து கொள்கின்றேன். இனி உன்னை சிரிக்க வைப்பதுதான் என் வேலையாக இருக்கப் போகின்றது. கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாவற்றையும் என் பிள்ளைகள் கடந்து வருவதற்கு அங்கு தயாராகி விட்டார்கள்.
என் தங்கமே. இந்த தாயானவளின் துணையோடு என்னை மறவாமல் உன் கண்ணீரை என்னிடம் முதலில் நீ ஒப்படைத்து விட்டு நிம்மதியான வாழ்க்கையை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு என் தங்கமே. நீ என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள். உனக்கு கெடுதலை நினைத்து நீ அவர்களை மீண்டும் பழிவாங்கியே ஆக வேண்டும் என்று நினைத்து விடாதே. அவர்களை மன்னித்து விடு என்று நான் சொல்வதில்லை. அவர்களிடமிருந்து நீ விலகி இரு என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் தங்கமே. அவர்களிடமிருந்து விலகி உனக்கான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். இதைவிட உனக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாய். கஷ்டத்தை பார்த்து கொள்ள இயலவில்லை என்று எனக்கும் புரிகின்றது. ஆனால் நீ அந்த கஷ்டத்தோடு வாழ இப்பொழுது பழகிவிட்டாய். இந்த நிலையை மாறிவிடுமோ என்று எண்ணாதே. இதையும் தாண்டி என் பிள்ளைக்கான நல்லதொரு நிலையை தருவதற்கு இந்த தாய் வந்து இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். இந்த அம்மா என்னை உயர்த்தத்தான் வந்திருக்கிறாள் என்று நீ நம்ப வேண்டும். என்ன நடந்தாலும் உன் அம்மா உன்னோடு இருப்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே என் தங்கமே. உன்னை எந்த அளவிற்கு மேலே பறக்க வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு புகழும் உச்சிக்கு அழைத்து செல்ல இந்த தாயானவள் நான் உனக்கான பயணத்தை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டேன். போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையில் போராட்டத்தை நினைத்து கொண்டு இருக்காதே. அந்த போராட்டத்தையும் தாண்டி உனக்கான விஷயத்தில் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது. உன் தேடலின் இறுதியில் வெற்றியைத்தான் பெறப்போகின்றாய் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் தங்க பிள்ளையே. நீ எப்படி இருந்தாலும் உன் பிரச்சனைகளை தாண்டி வாழப்போகின்றாய். அதன் பிறகு எதற்காக தேவையற்ற எண்ணங்களையும் பாரங்களையும் நீயாகவே இங்கு சுமந்து கொண்டு இருக்கின்றாய்? வெற்றிக்காக பாடுபடும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நல்லதொரு தீர்வையும் நல்லதொரு மாற்றத்தையும் தருவதற்கு இந்த தாயானவள் நான் வந்துவிட்டேன். மனதில் என்ன நினைக்கின்றாயோ அது அப்படியே நடக்கும் என் தங்கமே. பலனையும் நீதானே அனுபவிக்கப் போகின்றாய். நாம் நல்லதை சொன்னால் நல்ல செயல்களை திரும்ப பெறுவோம். நாம் நல்லதை செய்தால் நல்ல விஷயத்தை நமக்கான புண்ணியத்தை திரும்ப பெறுவேன். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். தீமை செய்தாலும் அதன் போல் தீமையின் கொடுமையை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் என் தங்கமே, அந்த நிலைகளுக்கெல்லாம் நீ போக வேண்டாம். உன்னுடைய எண்ணத்தை கூட தெளிவாகவும் தூய்மையாகவும் வைத்து கொண்டு உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டு அத்தனையும் இதில் நீ பயன்படுத்தி கொண்டே இனி உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு தான் இந்த அம்மா உனக்கான ஒன்றை கொடுக்க வந்திருக்கின்றேன் என்றுதானே கடந்து போனதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன் தாயானவள் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைத்துக்கொள். என்னை காலங்கள் அதற்கு கனியும் நேரம் வந்துவிட்டது. நீ கவலைப்பட தேவையில்லை. போராட்டமோ வாழ்க்கையில் என்று எண்ணி கஷ்டமோ நஷ்டமோ உன் சந்தோஷத்தில் உன்னை வழிநடத்துவதற்கு உன் அம்மா நான் வந்திருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். நீயோ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்று நான் சொல்லும் பொழுது கூட நம்பாமல் இருக்கின்றாய். அதுதான் எனக்கு வேதனை அளிக்கின்றது என் தங்க பிள்ளையே. உன் பிரச்சனையை பிரச்சனையாக எண்ணிக்கொண்டுதானே உனக்கான கஷ்டத்தை என்னோடு எடுத்திருக்கின்றேன். நீ நிச்சயம் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது யாவும் இந்த அம்மா உனக்கு நன்மையை தான் நடத்தி கொண்டு இருக்கின்றாள் என்பதற்கு நீ நம்ப வேண்டும். நீ ஆசையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீயோ தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைத்து கொண்டு அப்படி ஆகிவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு தகுதி ஏற்றாதைப் போல நான் நீக்கிவிட்டேன். உனக்கு உரிமையானதை கொடுப்பதற்கு இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். நீ என்னை விட எதையும் நீ மனதார நினைக்க வேண்டாம் என் தங்கமே. உன்னை கரம் பற்றி உன்னை நான் விட்டு விடுவேனா? உனக்கு சொந்தமானது எதுவுமே உன் கைகளை விட்டு போகாது. உனக்கு தர வேண்டும் என்று நான் நினைத்து விட்டால் அதை தடுப்பது யமனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. உனக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பதற்குத்தான் இந்த தாயானவள் நான் வந்திருக்கிறேன்.